ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் என்னெல்லாம் அறுவடை செய்கிறேன்றதை பார்க்கலாங்க. மாடியில் வந்து ஒரு 25 தொட்டிக்கிட்ட வச்சுருக்கேங்க. அதில் தான் இன்றைக்கி என்னென்னு பார்க்கலாம் வாங்க. வெண்டைக்காய் இருக்குது, தக்காளி நல்லா பழமாக பழுத்துருக்குங்க. 2 தக்காளி பழுத்துருக்கு. அதே முதல்ல என்ன இருக்குதுன்னு முதல்ல பார்த்துருவோம். அப்புறம் கீழே புதினா இருக்குது. இதுலேயும் ஒரு வெண்டைக்காய் செடி இருக்குது பாருங்கள். இதுலேயும் வெண்டைக்காய் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குடமிளகாய் ஏகப்பட்டது காய்ச்சிருக்குங்க. சின்ன செடி தாங்க. எப்படியும் பார்த்திங்கன்னா ஒரு 15 காய்க்கிட்ட இருக்குங்க. பிஞ்சு பெரிய காய் எல்லாம் சேர்த்து 15 காய்க்கு மேலே இருக்குங்க. இதை நான் கீழே வச்சுருந்தேன். ஒரு 2 காய் தான் காய்ச்சிது. நான் உங்கள்கிட்ட காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா தான் இதை மேலே கொண்டு வந்து வச்சுட்டேன். நல்ல வெயில் படவும் நிறைய காய் பிடிச்சிருக்குங்க. ஃபஸ்ட் டைம் இந்த வாட்டி தாங்க இவ்வளோ காய் பிடிச்சிருக்கு. இல்லைன்னா ஒரு காய் 2 காய் தான் கிடைக்கும். இந்த வாட்டி தான் இவ்வளோ கிடச்சிருக்கு. அப்புறம் இதிலே பார்த்திங்கன்னா அம்மா பச்சரிசி, அது பார்த்திங்களா, இது வந்து இந்த முள்ளுலாம் குத்திடுச்சுன்னா இதோட பால் நம்ம வச்சோம்னா அந்த முள் வந்து வெளியே வந்துடுங்க. அதுக்கப்புறம் எல்லாமே கத்திரி செடி தான். கத்திரியெல்லாம் கட் பண்ணி விட்டேன். இன்னும் பூவெலாம் எடுக்கல. 1-2 மட்டும் கத்திரிக்காய் இருக்குங்க, வெள்ளை கத்திரிக்காய். அது இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது. நம்ம அடியில் தான் காய் இருக்குங்க. இந்த வெள்ளை கத்திரிக்காய் மட்டும் நமக்கு தெரியவே மாட்டேங்குது. அதிலே 2 காய் வந்து பழுத்துருச்சு, தெரியாததுனால, பார்க்காம விட்டதுனால. அதுக்கப்புறம் தைவான் பீட்ரூட் கொய்யா மாடி மேலே கொண்டு வச்சதுக்கப்புறம் நிறைய பூ எடுத்துதுங்க. இந்த அணில் வந்து வைக்கலை. அந்த ஒரு பிஞ்சு வரவும் அதை அப்படியே எடுத்துடுதுங்க. மல்பெரிலையும் 2-3 பிஞ்சு இருக்குங்க. பழுத்த இலையெல்லாம் பறித்து விடணும். கீழேயே பார்க்குறதுனால மேலே அவ்வளோவா வர முடியலங்க. இதுலேயும் பாருங்கள் கத்திரி இருக்குது. எல்லாமே நான் மேலே மாடியில் வச்சுருக்கிறது எல்லாமே வெள்ளை கத்திரி தாங்க. அடுத்து நெய் மிளகாய் செடிங்க. அடுத்து தான் நம்ம திப்பிலி வந்து நிறைய இருக்குது பாருங்கள். அந்த ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக இருக்குங்க பாருங்கள். அதை மட்டும் எடுத்தால் போதும். ஒயிட்டெலாம் வந்து நல்லா ப்ரௌனாக ஒரு வரைக்கும் விட்டுருணுங்க. நிறையவே இருக்குது. இதை நான் கொண்டு போயிட்டு காய வச்சு தான் எடுக்கிறேன். இது பார்க்கும்போது பெருசாக தெரியுதுங்க. காய வச்சதும் சின்னதாகிடுது. வாங்க இப்போ அறுவடை பண்ணிப்போம். பச்சை மிளகாய் இருக்குது. சின்ன செடி தாங்க. நிறைய பூ எடுத்திருக்கு. நல்லா ஓரளவுக்கு முத்தின காய் மட்டும் எடுத்திருக்கேன். பிஞ்சுகளும் இருக்குது. அதுக்கப்புறம் தக்காளியை பறிச்சிருவோம். 2 தக்காளி தான் இருக்குது. அதையும் பறிச்சிருவோம். என்னவோ இது அணிலுங்க பார்க்கல, அதனால தான் நமக்கு முழுசாக கிடச்சிருக்கு. இல்லைன்னா கடிச்சு வச்சுருவாங்க. எடுத்துருவோம். இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பழமாக இருக்கலாம். அதுக்குள்ளேயே எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் புதினா பார்த்திங்கன்னு வைங்களேன், நிறையவே இருக்குங்க. அதை வந்து பறிக்காமல் விட்டதுனால கொஞ்சம் ரஃப்பான மாதிரி இருக்குது. அதை பறித்து எடுக்கணும். வெண்டைக்காய் இருக்குது. வெண்டைக்காயும் எடுத்துடலாம். இன்னும் முத்தலைங்க. அதுக்குள்ளேயே பறிச்சாச்சு. இன்னும் 2-3 நாள் விட்டுருந்தா முத்திகிட்ருக்கோம். நான் முனையில் உடச்சி தான் பார்த்தேன். இன்னும் முத்தலை. இந்த புதினாவை எல்லாம் நல்லா கட் பண்ணி இலைகள்லாம் பறிச்சுட்டு தண்டை வந்து ஊனி வச்சிடலாங்க. ஏன்னா இது நல்லா முதிர்ச்சியான தண்டுகளாக தான் இருக்குது. அதை நம்ம வந்து வேறு பக்கம் ஊனி வச்சிடலாம். அதிலே வந்து பார்த்திங்கன்னா பருப்பு கீரையும் இருக்குது. இதுலேயும் வந்து ஒரு அம்மா பச்சரிசி அந்த கீரை இருக்குங்க. இது சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா இந்த பால் எடுத்து நம்ம பேரை வந்து கையில் எழுதிட்டு மேலே வந்து மண்ணை தூவுவோங்க. தூவிட்டு இப்படி தட்டினோம்னா அப்படியே அந்த அச்சு தெரியும். இது மாதிரி தான் சின்ன வயசில் விளையாடிருக்கோம். நீங்களும் அது மாதிரி யாராவது விளையாடிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் குடமிளகாயும் கட் பண்ணிப்போம். ஓரளவுக்கு பெருசாக இருக்கிறத மட்டும் எடுத்துப்போங்க. நிறைய பிஞ்சுகள் தான் இருக்குது. ஒரு 3 காய் மட்டும் பெருசாக இருந்தது. அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இலைகள்லாம் கொஞ்சம் மாவு பூச்சி இருக்குங்க. அதுக்கு வேப்பெண்ணையும் காதி சோப்பும் கலந்து தெளித்து விடணுங்க. இலைகள்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம தெளித்து விடணுங்க. கையில் எடுக்க வரவே மாட்டேங்குதுங்க. ஒரு கையில் ஃபோன் இருக்கா, நல்லா கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணி எடுத்துருவோங்க. பிஞ்செல்லாம் பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்குது. இதையும் கட் பண்ணிவிடுவோங்க. அது கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. அதை எடுத்துருவோம். ஒரு 3 காய் மட்டும் பறித்து எடுத்துருக்கேங்க. மீதியெல்லாம் அப்படியே விட்டாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளை கத்திரிக்காய்க்கு போகலாங்க. பாருங்கள், இதெல்லாம் வெள்ளை கத்திரிக்காயெலாம் ஈஸியாக வந்துடுங்க. இப்படி தொட்டதுமே வந்துடும். ரொம்ப ரஃப்பாலாம் இருக்காது. காய் இருக்கிறது தான் நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். அதுதான் பெரிய விஷயம். இல்லைன்னா நமக்கு கைக்கு ஈஸியாக வந்துடும். வெள்ளை கத்திரிக்காயே ஒரு 6 செடிக்கு வச்சுருக்கேங்க. இது மேலே இருக்கிறது எல்லாமே வெள்ளை கத்திரிக்காய். ஒரு இது மட்டும் வந்து பச்சை கத்திரிக்காய், நீட்டு கத்திரிக்காய். அது வந்து 2 வருஷமாக இருக்குது. கீழே வச்சுருந்து இப்போ மேலே கொண்டு வச்சேன். அந்த செடி மட்டும் கொஞ்சம் வாடலாக இருக்குது. அதை எடுத்துகிட்டு தான் வேறு செடி வைக்கணுங்க. அதுலேயும் பாருங்கள் 1-2 இப்படி பழுத்தா மாதிரி இருக்குது. பழுத்ததை விட்டுருவோம், விதைக்காக விட்டுருவோம். மீதியெல்லாம் பறித்து எடுத்துருவோம்.
இப்போ தாங்க இலைகள்லாம் ட்ரிம் பண்ணி விட்டா மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய இலைகள் வந்துருச்சு. திருப்பியும் அதை அறுவடைலாம் முடிஞ்சதும் எல்லா இலையும் வந்து நம்ம வந்து ட்ரிம் பண்ணி விடணுங்க. இதுலேயும் பழுத்த கத்திரிக்காய் அதுக்கு விட்டுருவோம். இதுதான் வந்து நான் சொன்ன அந்த கத்திரி செடி போயிடுச்சு. அதை தெரியுது இல்லைங்களா, வாட்டர் கேனில் வச்சுருக்கேன்ல, அந்த செடி தான் வந்து பச்சை கத்திரி. அதுதான் கொஞ்சம் வாடலாக இருக்குது. அதை எடுத்துகிட்டு வேறு கத்திரி வைக்கணுங்க. இதுலேயும் வெள்ளை கத்திரி இருக்குது, அதையும் பறித்து எடுத்துருவோம். கொஞ்சம் பிஞ்சாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, எடுத்துருவோம். அப்புறம் திப்பிலி நல்லா பெருசு பெருசாக தாங்க இருக்குது. காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிறுசு ஆகிடுதுங்க. அறுவடை செஞ்ச திப்பிலியெல்லாம் நான் வந்து காய வச்சுருக்கேங்க. அது கொஞ்சம் நிறையா ஆனதும் காட்டுறேன். திப்பிலி வந்து ரசம் வைக்கலாங்க. சளியெலாம் இருக்கிற டைமில் வந்து மிளகு சீரகம்லாம் போடுறோம்ல, அது கூட போட்டு நம்ம ரசம் மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் நல்லா காய வச்சிடணுங்க. அதுக்கப்புறம் கீழே வந்தாச்சு. ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இருக்கிற இதுலேயும் ஒரு வெள்ளை கத்திரி இருந்தது, அதையும் எடுத்தாச்சு. அப்புறம் வேங்கேரி கத்திரி இந்த பக்கம்தாங்க இருந்தது. இப்போ நான் என்ன பண்ணேன், ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து ஏன்னா போகிற செடியை வந்து முள்ளும் குத்துது, செடியை வந்து நம்ம ஆட்டி விட்டுற மாதிரி இருக்குது. அதனால் வேண்டி நான் அந்த பக்கமாக திருப்பி வச்சுட்டேங்க. காயெல்லாம் பறிக்கும்போது கீழே இறங்கி பறிச்சுக்கலாங்க, அதுக்காக வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு வெள்ளை கத்திரி, வேங்கேரி கத்திரியும் ஒரு மிளகாய் செடி 3 தாங்க இருக்குது. விதை போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதில் ஏதாவது முளைச்சி வந்தால் இதில் வச்சுருவோங்க. இதில் நீட்டு பச்சை மிளகாயும் இருக்குங்க, ஒரு 2 இருக்குது. அதையும் பறித்து எடுத்துருவோங்க. இன்னும் விட்டால் கொஞ்சம் நீட்டாகவே வரும். நான் தான் சரி பறிச்சிருவோன்னே பறிச்சுட்டேன். அதுக்கப்புறம் வேங்கேரி கத்திரிங்க, ஒரு 2 கத்திரி பெருசாக இருக்குது, அதை எடுத்துருவோம். கோவக்காய் பொழுதே போயிடுச்சுங்க. மேலே போகும்போதே 5 மணி ஆயிடுச்சு. இப்போ கீழே வரும்போது 7 கிட்ட ஆயிடுச்சு. அதான் கொஞ்சம் இருட்டாக இருக்குது. கோவக்காய் பாருங்கள் நிறையவே இருக்குது. இந்த கோவக்காய் இருக்கிறத கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே அந்த கொடிகள் எல்லாமே நம்ம வந்து ட்ரிம் பண்ணி விட்டுறணுங்க. ட்ரிம் பண்ணி விட்டோம்னா திருப்பியும் தளைஞ்சு காய் எடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நிறைய காய் எடுத்ததுனால கொடியெல்லாம் ஒரு பக்கம் வந்து காஞ்சிக்கிட்டு வருது. அதனால் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா அப்புறம் தளைஞ்சு வந்துடுங்க. ஆனால் பிஞ்சும் வச்சுருக்குங்க. பிஞ்சிருக்க கிளைகள்லாம் மட்டும் நம்ம விட்டுறணுங்க. யாருக்காவது இந்த மலேசியன் கோவக்காய் கட்டிங் வேணும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் போல் நான் இதை கட் பண்ணி எடுத்துடுவேன். நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேங்க. காய் எல்லாமே பறிச்சாச்சு. ஆனால் அங்கங்கே நிறைய பிஞ்சுகள் இருக்குங்க. நல்லா இருக்கிற கிளைகளை மட்டும் விட்டுட்டு தேவையில்லாத கிளைகளை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுற வேண்டியதுதாங்க. இலைகளும் இப்போ தான் கட் பண்ணி விட்டு நிறைய பழுத்த மாதிரியும் இருக்குங்க. பந்தல் மட்டும் அதுக்கு நல்லா அமைச்சு கொடுத்துட்டா போதுங்க. காய் வந்து நல்லா காய்ச்சிக்கிட்டே இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ பிஞ்சுகள் இருக்குது பாருங்கள். இது வந்து நான் கிருஷ்ணா சீட்ஸில் தான் வாங்கினேங்க. நல்ல காய் கொடுக்குற ஒரு கோவக்காய் தாங்க இந்த மலேசியன் கோவக்காய். கொடி தேவைப்படுறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பூக்கள் கொஞ்சம் பறிச்சுக்கோங்க. செண்டு மல்லி தான், ஒரு 4-5 பூ வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதெல்லாம் பார்த்து எடுத்துருவோங்க. பார்க்கவே அழகாக இருக்குது. இந்த இருட்டானதுக்கும் இந்த பூ பார்க்கவும் அவ்வளோ அழகாக இருக்குங்க. பறிச்சாச்சு. இவ்வளோ தாங்க நம்மளோட அறுவடை. கொய்யா மரத்துலேயும் கொஞ்சம் கொய்யாக்காய் பறிச்சிருந்தேங்க. பூக்கள் ஜாதி மல்லி, கனகாம்பரம், பன்னீர் ரோஸ், செண்டு மல்லிங்க, அதையும் பறித்து எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க அறுவடை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இயற்கையை நேசிப்போம், விவசாயத்தை காப்போம். நன்றிங்க.